கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த அருமையான கருத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான கருத்தினாலே நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் யாவரும் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த அருமையான நாளில் கூட நாம் கர்த்தர் வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். இந்த நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்த ஒன்று வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வரை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்களாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்துள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறிச்சினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது. எனக்கு அன்பாந்தர்களே, இந்திய உலகிலே கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நமக்குத்தான் அநேக கவலைகளும் அநேக வேதனைகளும் அநேக துக்கங்களும் போராட்டங்களும் வருவதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக அநேக நினைக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போக முடிவு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். கவலைகளை தாங்க முடியாமல், துன்பங்களை தாங்க முடியாமல். அதனாலே இது நமக்கு மாத்திரமல்ல. பரிசுத்த பவுல் பிலிப்பு நாட்டிலே போய் பிலிப்பின் பட்டணத்தில் கூடியிருக்கிற அந்த சபையாரோடு கூட பேசும் பொழுது அந்த மக்களும் இப்படித்தான் நம்மை போல சோர்வாக கவலையோடு துக்கத்தோடு இருப்பதை பார்த்து அருமையான அந்த முகங்களை பார்த்து அவர் உற்சாகப்படுத்தும்படியாக இந்த அரிமா நிறுவத்தை அவர்களுக்கு எழுதினார். அது பிலிப்பு நாட்டு சபையாருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் பொருந்தும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், பவுல் பிலிப்பு நாட்டு சபையாருக்கு எழுதும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இந்த வார்த்தை பவுல் கூறும் பொழுது உண்மையிலேயே பாருங்கள், யோசித்து பார்ப்போம், அந்த சபை மக்களுடைய முகங்கள் எப்படி இருந்திருக்கும்? வேதனையோடு கூட சோறு கூட மனம் தளர்ந்த நிலைமையில் இருந்ததை பார்த்துத்தான் பவுல் பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஏன் இப்படி கவலைப்படுகிறீர்கள்? ஏன் இப்படி துக்கப்படுகிறீர்கள்? வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அதனால சந்தோஷமாயிருப்பதை பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். கஷ்டத்திலே, துன்பத்திலே, வேதனையிலே, கவலையிலே எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அவர் ஏன் அப்படி சொன்னார் என்றால், பிலிப்பு நாட்டு சபையார்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனுக்கு சொந்தமான மக்கள். தேவன் நம்மை அறிவார். நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த நிலைமையிலே வாழ்கிறோம் என்று அவருக்கு தெரியும். ஆகவே பவுல் பிலிப்பு நாட்டு சபைக்கு எழுதினது நமக்கும் பொருந்து. பாருங்கள்,
சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் என்ற வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும், துன்பத்திலும் இன்பத்திலும் வறுமையிலும் கொடுமையிலும் வேதனையிலும் கவலையில் நாம் சின்னமாம் சந்தோஷமாயிருக்க வேண்டுமா? அதைத்தான் பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். அது இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி சந்தோஷமாக இருக்கிறோமா? சந்தோஷமாக இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமில்லை, பவுல் எழுதுவது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் அமரிமாளி. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நியாயந்திருக்க வருவதற்கு சமீபமாயிருக்கிறார். கொஞ்ச காலம்தான். ஆகவே நாம் என்ன செய்யணுமாம்? நம்முடைய சாந்த குணம், நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற அந்த ஜீவியம் மற்ற மக்களை பார்த்து அவர்களும் கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நாம் சாந்தமுள்ள மக்களாய், சாந்தம் என்றால் என்ன? எதையும் தாங்கக்கூடிய மக்களாக, எந்த நிலைமையிலும் சந்தோஷமுள்ள மக்களாக இருக்கு. அதுதான் சாந்தம். அந்த சாந்தமான வாழ்க்கையை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அது மாதிரி ஆமரிமார்களே அநேக நம்மை கவனிக்கிறார்கள். நாம் வாரத்து முதல் நாள் தோறும் வீட்டிலிருந்து வேதாந்தம் எடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு நாம் குடும்பத்தோடு புறப்பட்டு வருவதை அநேகர் பார்க்கிறார்கள், அநேகர் கவனிக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். எப்படி? நம்முடைய சாந்தமான குணத்தின் மூலமாக, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக. அதைத்தான் பிலிப்பி நாட்டு சபையார் இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபு எப்பொழுதும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நான் அப்படித்தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். அடுத்த வசனத்தில் பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்களாக காத்துக்கொள்ளுமா? அமருமார்களே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்முடைய கவலைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துக்கங்களை நம்முடைய அப்பாவிடத்தில் செல்வோம், நம்முடைய தகப்பனிடத்தில் செல்வோம், பருவத்தின் பிதாவிடத்தில் சொல்லி செபிப்போம். அவர் எல்லாவற்றையும் கேட்க காத்திருக்கிறார். அவர் நம்முடைய கூக்குரல்களை, நம்முடைய கவலையை கேட்க அவருடைய காதில் எப்பொழுதும் திறந்திருக்கிறது பாருங்கள். அவர் கூர்மையோடு கூட இருக்கிறார். அங்கே என்ன கேட்க போகிறோமோ, என்ன பேசப் போகிறோமோ அறிவாளே, நீங்கள் நானும் பருவத்தின் தேவனிடத்திலே கேட்போம், பருவத்தின் இடத்தில் செபிப்போம். நாம் கவலையே படக்கூடாது. கவலைப்படுவதனால் நம்ம சரீர அளவில் ஒன்றை கூட்டவோ குறிக்கவோ முடியுமா? பாருங்கள். நாம் கவலைப்படாமல் தேவனிடத்தில் ஜெபித்து கேட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜீவிப்பதன் மூலமாக நமக்கு என்ன செய்வாராம்? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமாம். பாருங்கள். ஏன்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிறோம். கிறிஸ்துவ ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆனால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையில் இன்றைக்கு நீங்களும் நான் அங்கமாயிருக்கிறோம். ஆகவே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனால் இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்திலே இவ்விதமாக ஜனங்களுக்கு போதிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் போவோம் பாருங்கள். பாருங்கள், மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 25 வாசிப்போம். ஆகையால் என்றால் என்ன? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமிப்பதால் பிழைப்பட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாம் அறிமார்களே. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவர் களஞ்சியங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை. அந்த பறவைகள்
எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அதிகாலையிலே 5 மணிக்கு மேல் நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னால் மரத்தில் இருக்கிற அந்த பறவைகள் கீ கீ என்று சொல்லி அருமையாக பாடல்களை பாடுகிறது, கத்துகிறது. அது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, அது சந்தோஷமாக இருக்கிறதே பாருங்கள். அந்த பறவைகள் என்ன செய்வதில்லை, அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை நம்முடைய பிதா பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை நம்முடைய பிதா பாதுகாக்கிறாரே. அப்படி அவைகளை பாதுகாக்கும் பொழுது நம்மை பாதுகாப்பன் விடுவாரா? அவளை காட்டின விசேஷித்த மக்கள் அல்லவா, நம்ம அவருக்கு சொந்தமான பிள்ளைகள். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பாருங்கள், நாம் கவலைப்படுறதுனாலே சரீர அளவோடு ஏதாவது கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? மாறாக நாம் கவலைப்பட்டால் நம்முடைய சரீரத்துக்குத்தான் என்ன செய்யும், கஷ்டங்கள் வரும். அதாவது மருத்துவ வல்லுநர்கள் சொல்வார்கள், கவலைப்படுவதன் மூலமாக நம்முடைய இருதயம் என்னாகுமாம், அதனுடைய வேலை செய்ய முடியாதபடி அது தாமதமாகுமாம். அப்படி தாமதமாகும் பொழுது இருதயத்திலிருந்து ரத்தம் தானாக வெளியே கசியுமா. அப்படி ரத்தம் வெளியே கசிந்தால் நிலைமை என்னவாகும்? நாளுக்கு நாள் இருதயம் சோர்வாகி போய்விடும். ஆகவே கவலைப்பட்டு நாமளே என்ன செய்கிறோம், வியாதியை பெற்று. அப்படி இல்லை அறிமாங்களே, நாம் கவலைப்படவே கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். பறவைகளுக்கு தேவன் பிழைப்பூட்டும் பொழுது நம்மை பாதுகாக்க மாட்டாரா? பறவைகளை பாதுகாக்கிற தேவன் நம்மை பாதுகாக்க மாட்டாரா? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அது மாத்திரமில்லை பாருங்கள், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயமெல்லாம். பாருங்கள், காட்டில் இருக்கிற புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக பூத்துக்கொள்கிறது, நிறமாக கலர் கலராக இருப்பதை பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த பூக்கள் பூக்கின்ற கரவை போல சாலமோன் கூட என்னவில்லையாம், உடை உடுத்தது இல்லையாம். அப்படி காட்டிலே பூ பூத்து அது மாலையில் அடுப்பிலே போடப்படுகிறேன், அந்த பூவுக்கு அந்த புல்லுக்கு தேவன் உடுத்திருப்பது உண்மையானார், நம்மை தேவன் உடுத்திருக்க மாட்டாரா? நம்மை பாதுகாக்க மாட்டாரா? புல்லுக்கு தேவன் உடுத்திருக்கிறார், புல்லை பாதுகாக்கிறாரே, நம்மை தேவன் பாதுகாக்காமல் ஆகவே நம்ம நினைச்சுக்கிறாராம். கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்றே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்கள், அஞ்ஞானிகள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவுக்கு பிறக்காத மக்கள், பிரசாதிகள், அவர்கள் ஒருவேளை கவலைப்படலாம், அவர்கள் துக்கப்படலாம், அவர்கள் நாடி தேடலாம். ஆனால் நாம் நாடி தேட வேண்டுமா? நாம் பரமபிதா நம்மை அறிந்திருக்கிறார். நாம் தேவ சொந்தமான பிள்ளைகள், இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவரை பாதுகாப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அறிமாலே உங்களுக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். ஆகவே தான் நாம் கவலையே படக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அதாவது பாடல்கள் பாடுவார்கள், துன்பம் வருங்கால் சிரிக்க என்று சொல்லி. ஆகவே துன்பங்கள் வரும்பொழுது நாம் சிரிக்க வேண்டுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அப்படி இருந்தால்தான் அந்த துன்பத்தை, அந்த கவலைகளை நம்மால் மாற்ற முடியும். ஆகவே சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. எந்த நிலைமையிலும் பாருங்கள், எந்த காலகட்டத்திலும் நம்முடைய சந்தோஷம் குறைவுபடவே கூடாது. நம்மளிலே போகும் பொழுது வரும் பொழுது நம்மை பார்த்து, ஐயா நீங்கள் எப்பொழுதும் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே, என்ன விந்தி என்று கேட்கும் பொழுது அப்படி சொல்லலாம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், எங்களை தேவன் அறிந்திருக்கிறார், எங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். ஒருவர் நீங்களும் எங்களைப் போல கிறிஸ்துவுக்குள் வந்தார்
உங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு பாருங்கள். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா இருக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. அவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னார். முதலாவது தேவராஜ்யம் என்பது எது? அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கட்டப்பட்ட அவருடைய சபை. அந்த சபையை நாட வேண்டும், அந்த சபைக்கு அங்கமாக வேண்டும். அப்படி அவர் சபைக்கு அங்கமாகி அவர் நீதியை தேடும் பொழுது இவைகளெல்லாம் சொன்னால் நம்முடைய தேவைகள், நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அத்தனையும் தேவனை செய்வார், நமக்கு தருவார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவா நேசிக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தகப்பறிந்து செய்கிறார். அதே போல பரலோகத்தின் தேவன் நம்முடைய தகப்பனாயிருக்கிறாரே, அவர் நமக்கு செய்யாமல் போவாரா? நிச்சயமாக செய்வார். அது நிச்சயிக்கிறாதாம் நாம் கவலைப்படக்கூடாது. அடுத்த வசன வாசிக்கலாம் பாருங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதுங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் மாறிமாறே. நாளை தினம் தேவன் அறிவார். இன்றைக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளால் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். நாம் சந்தோஷமாக அவரை தொழுது கொள்வோம். நாளை தினம் அவருக்கு சொந்தமானது. நாளை தினத்தை அவர் பாதுகாப்பார். ஆக நிமிஷப்படாதாம், கவலையே படக்கூடாது. ஆகவே தான் பவுல் பிலிப்பினார் சபைக்கு எழுதும்பொழுது தொடர்ந்து வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே இவைகளை செய்ய முடியும். தேவராஜ்யத்தையும் நீதியை தேட, அவர் நீதி என்பது இதுதான். உண்மையுள்ளவைகளை நாம் நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ரீதியிலும் பொய் பேசிவிடவே கூடாது. உண்மையானவர்கள் எவைகளோ அவைகளை நாடு. உண்மையானவர்கள் தேவ வசனம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாட வேண்டும், அந்த சத்தியின் பாதை நடக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்க வேண்டும். பாருங்கள், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள். நாம் கர்த்தரை தொழுது கொள்வதில், கிறிஸ்தவ ஜீவித்திலே ஜீவிப்பதில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதாவது ஆகாத சம்பாசனைகள் என்ன செய்யுமாம்? நல்ல ஒழுக்கத்தை கொடுக்குமா. தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த சம்பாசனைகளும் நம்முடைய ஒழுக்கத்தை செய்வாம், கெடுத்தலாகவே அறிமாலே. நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நாம் ஒழுக்கத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டி விடவே கூடாது. அப்பொழுது இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். நாம் கவலையே படக்கூடாது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுல் கூறுகிறார், இவை பிலிப்பியர் சபையாருக்கு. நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும். பவுல் அங்கு பிரசங்கித்திருக்கிறார், என்னுடைய வசனத்தை போதித்திருக்கிறார், அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கற்றுக்கொண்டவைகளே, நீங்கள் கேட்டவர்களை என்ன செய்யுங்கள், நீங்கள் கண்டவைகளை என்ன செய்யுங்கள், கவனித்து பாருங்கள், அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். ஆமரிமார்களே, தேவ வசனத்தை தான் போதிக்கும். நீங்களும் நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வசனத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வாரமும் என் சத்தியத்தை கேட்கிறோம். அதை கேட்டு அதை கற்றுக்கொண்டவர்கள் அதுவே நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் பரலோகத்தின் தேவன் செய்வார், நம்மை அதிகமாக ஆசிரிப்பார். போல் அது மாத்திரம் சொல்லவில்லை. பாருங்கள், தன்னைக்கு சொல்கிறார், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மறந்தபடினாலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. பாருங்கள், பவுல் கூறார், படி வாழ்க்கையில் கூட எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கவலைகள், நானும் சொல்கிறார். எனக்கு இருக்கிற குறைச்சினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும்
மனரம்யமாக இருக்க கற்றாமரிமாளே. நீங்கள் நானும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். எந்த நிலைமை இருந்தாலும் மனரம்யமாக இருக்கு. மனரம்யம் என்றால் என்ன? போதுமென்ற மனம். கர்த்தர் மட்டுமாய் நமக்கு ஆசீர்வதித்தார், மட்டுமாய் கொடுத்தால் அது பெரிய கிருபை. எனக்கு அன்பாந்திலே, இன்றைய நிலைமையிலே நம் அநேகரை பார்க்கிறோம். நம்மை காட்டிலும் மோசமான வாழ்க்கையிலே, நம்மை காட்டிலும் எளிமையான வாழ்க்கையிலே, நம்மை காட்டிலும் வருமானம் எத்தனையோ குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விசாரித்து பாருங்கள். நம்மை விட அவர் அதிகமாக கவலைப்படுகிறார்கள். நாம் போய் விசாரித்தால் அப்பொழுது நாம் அறிந்து, ஐயோ நாம் எவ்வளவோ பரவாயில்லையே, அவர் இப்படி கஷ்டப்படுகிறாளே, இப்படி துணுப்பட நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் என்ன செய்ய, எப்பொழுதும் மனரம்யமை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சூழ்ந்து போகக்கூடாது, கவலைப்படும். இதை குறித்து தீமோத்தேயுக்கு பவுல் மிக அழகாக எழுதியிருப்பார்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம் பாருங்கள். 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். போதுமென்கிற மகளுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாரம். அப்படிமாலே நம் எதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்து, அன்றைய தினத்தில் தேவன் நமக்கு உதவி செய்தாரே, அந்த போதும் என்ற மனதோடு கூட செய்வோம். நாம் தேவனுக்கு பயப்பட்டாயிருப்போம். அதுதான் பக்தி. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா. உலகத்தில் நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நான் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பதை உண்மைத்தானே. நான் பிறக்கும் பொழுது எனத்தை கொண்டு வந்தோம், நிர்வாணியாய் பிறந்தோம். பிரசங்கி சாலமோனுக்கு நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்லி யோபு கூறுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கை. இன்றைக்கு நாம் இப்படி ஜீவிக்கிறோம் என்று சொன்னால், நம்மளால் ஒன்று கூடி பலத்து தேவ தொழில்களில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இங்கு அமர்ந்து ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவன் செய்தைக்கு இது போதும். நாளை தினத்தை தேவன் பார்ப்பார். ஆகவே முன்னே செய்ய வேண்டாம், கவலையே படக்கூடாது, நாம் துக்கமே படக்கூடாது. மாற்ற பாருங்கள். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று உண்மைதானே. உண்பதற்கு உணவு தேவன் தருகிறார், உடுப்பதற்கு உடையை தேவன் தந்திருக்கிறார், தங்குவதற்கு நல்ல இடத்தை தந்திருக்கிறார். அது போதும் என்று சொல்லி நாம் பொறுமையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்போம். ஐசிவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிறே மதிகேடும் சேதவுமானே பலவித இச்சைகளால் விழுகிறாம். பணக்காராய் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும் விரும்பி விளைகிறார்கள், பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். அப்படிப்பட்டவைத்தான் போதுமென்ற மனமில்லாமல் என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றுகிறார்கள், திருடுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் பிசாசானவன் அவர்களை அவன் பக்கம் இழுத்து வஞ்சிக்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். 10வது வசனத்திலே, பணாசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பணினமாயிருக்கிறாயாம். பவுல் தீமோத்தேயுக்கு இப்படியாக்குனேன், அநேகருக்கு முன்பாக நல்ல அறிக்கை பணினாயிருக்கிறாய். ஆகவே என்ன செய்? நீ நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை காத்தாமல். அதே போல் நீங்கள் நானும் தான் இதை குறித்து கவலைப்படக்கூடாது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை விடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அதற்கு நாம் கவலையே படக்கூடாது, நாம் துன்பமே படக்கூடாது, வேதனையே படக்கூடாது. எந்த நிலைமையிலும் நாம் மனருமை அமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பேதர் கூர்ந்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்புவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்கு அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட அமருமாறே. ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார்.
அதுக்கு என்ன செய்யணும்? அவருடைய பலத்துக்கு என்பது எது? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யணுமாம்? நாம் அவருக்கு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு வாரம் தவறாமலே செய்யணுமாம். நாம் ஒன்று கூடி நாம் பரலோகத்தின் தேவனை ஆவி உண்மை தொழுது கொள்வோம். அப்படி நாம் செய்யும் பொழுது ஏற்ற காலத்திலே தேவனை உயர்த்துவார். அம்மார்களே, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக பார்க்கவே தான் பவுல் கூறும் பொழுது, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கவலை எல்லாம் தெய்வத்தில் சொல்லி நீங்கள் சந்தோஷம். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம் தேவனுடைய பிள்ளைகள். தகப்பன் கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் பாருங்கள். ஆகவே அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். ஆபுக்கு சொல்லும் பொழுது, ஆபுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நாள் இப்படியாக எழுதினார் பாருங்கள். வாசிக்கலாம். ஆபுக்கு புஸ்தகம், தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்ப பாருங்கள். ஆபுக்கு 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம் பாருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையின் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அமரிமாளே, ஆபுக்கு ஒரு அருமையான தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஏமாற்றங்கள். அவருடைய தொழுவத்திலே என்ன இல்லை? ஆடுகள் என்ன ஆகிவிட்டது? மாடுகள் இல்லாமல் போய்விட்டது. அவள் வயலில் என்னவில்லை? அந்த வயல் என்ன செய்ய சரியாக விளையவில்லை, விளையாமல் போய்விட்டது. நஷ்டம். பணம் செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, காலத்தை செலவு பண்ணி வயல் விதைத்த பொழுது அந்த வயலிலே விளைச்சல் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பிரியமாற்றம் பாருங்கள். அதே போல திராட்சை செடியிலே பழம் உண்டாகவில்லை. திராட்சை செடி அவர் நெட்டி அதற்கு எரு போட்டு தண்ணீர் ஊற்றி அது வளர்த்து அந்த செடி பெருசாக வந்த பிற்பாடு அந்த திராட்சை செடி பழம் இல்லாமல் போனால் அது பிரியமாற்றம் தானே. ஆனாலும் சொல்றார், அந்த நிலைமை வந்தாலும் நான் என்ன செய்வேன்? இரட்சிப்பின் தேவனுக்குள் சந்தோஷமாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி. அதைத்தான் பவுல் பிலிப்பினார் சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும், எந்த நிலைமையும். ஆமாடி, நீங்களும் நானும் அதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். நான் சோர்ந்து போகக்கூடாது, நாம் தளர்ந்து போகக்கூடாது, நான் விழுந்து போய்விடக்கூடாது. இதுவெல்லாம் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு விசுவாச பரீட்சை என்று எடுத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம், தேவனோடு நெருங்கி ஜீவிப்போம். தேவன் நிச்சயம் என்ன செய்வார்? ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். அமரிமாலே, தேவ வார்த்தை ஒருபோதும் வீணாகாது. அவரை பிள்ளைகள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே நம் இந்த கேட்கின்ற வசனங்களை நம் மனதிலே கொள்ளுவோம். பறவைகளை பாதுகாக்கிற தேவன் நம்மை பாதுகாக்காமல் போவாரா? நாம் அவருடைய பிள்ளைகளாச்சு, அவர் சொந்த ஜனங்களாச்சு. அஞ்ஞானில் ஒருவிலை கவலைப்படலாம், புறஜால் ஒருவிலை வேதனைப்படலாம். நாம் இப்படி வேதனைப்படவே கூடாது, நாம் துக்கப்படவே கூடாது. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். எனக்கு அன்பாந்திலே இந்த வசனத்தை கேட்டு நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். தேவன் தாமத வசனத்தையும் கேட்டு இந்த மனிதர் ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். என் கண்பாந்திலே இதை கேட்டு நீங்களும் என்ன செய்யுங்கள்? மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து கூடி முதன்மையான வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிதாவை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய உம்மிடத்தில் சொல்லி செலுத்து. உம்மிடத்தில் நாங்கள் ஆறுதல் பெற, சமாதானம் பெற ஒத்தாசை புரியும். கூடி வந்தங்களை நன்கு ஆசித்து காத்துக்கிற பிதாவே, எங்கள் பாவக்குள்ள தயவாக மதியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.